வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று உயிரெழுத்துக்களை எழுதுவது எப்படி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஒரு உயிர் உருவாகிறது வந்து ஃபஸ்ட்டு என்ன கருன்னு சொல்லுவாங்க. அந்த கரு எப்படி இருக்குன்னா ஒரு டாட். அந்த டாட்லேருந்து தான் நம்மளுக்கு ஒரு ஆணோ பெண்ணோ சேரும்போது ஒரு கரு உருவாகிறது. உயிரினங்கள் எல்லா உயிரினங்களிடத்தும் இதே தான், சேம் மெத்தட் தான். அதே மாதிரி நம்ம உயிரெழுத்துக்களை எழுதும்போது ஃபஸ்ட்டு 0 அப்படிங்கிறத, அதாவது சுழியம் அப்படின்னு சொல்லுவாங்க, பூஜ்ஜியம்ங்கிறதுல தான் ஆரம்பிக்கணும். அதே மாதிரி உயிர் எழுத்துக்களை எப்படி எழுதுவதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எழுத்துக்களின் அடிப்படை இது எப்படி எழுதுறதுன்னு நம்ம நல்லா தெளிவாக கற்றுக்கலாம். இப்போ அதுதான் எழுத கற்றுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு 0 தான் போடணும். ஃபஸ்ட்டு 0 போட்டு அப்புறமே தான் இப்படி எழுதி இப்படி ஸ்ட்ரைட்டாக அப்புறம் திரும்ப இந்த பக்கம் போய் அப்புறம் 1 போட்டு முடித்தோம்னா இது ஆன்னு உச்சரிக்கணும். இதுவே அடுத்த லெட்டரும் பாருங்கள், அதே மாதிரி தான் ஆரம்பிக்கணும். 0 ஆரம்பித்து அடுத்ததும் இப்படி திரும்பி போய் 1 போட்டு கீழே சுழிச்சோம்னா ஆ. அடுத்தது ஈ பாருங்கள், ஈ இப்படி தான், இதே சொல்லி தான் ஈ என்ன பண்ணணும், இப்படி திரும்பி ஆ மாதிரியே எழுதி அப்புறம் திரும்பி கீழே வரணும். கீழே ஜாங்கிரின்னு சொல்லுவீங்கல்ல, சாப்பிட்றோம்ல, அது மாதிரி மேலே போய் இதை தொடரும். இது ஈ, இது ஆ அப்படியே இழுத்து சொல்லணும். இது குரில், இது நெடில். இது ஈ பாருங்க. இது இப்படி 1 போட்டு மறுபடியும் இங்கே ஒரு டாட்டு, இங்கே ஒரு டாட்டும் வைக்கலாம், இப்படி ரவுண்டும் போடலாம். அது நம்மளோட சாய்ஸ் தான். இது பேர் மூக்குன்னு சொல்லுவாங்க. இது எழுத்துக்களுக்கு தான் மூக்கு. இது ஈ. அதே மாதிரி தான் ஊ பாருங்க, அதே மாதிரி தான் ஊ இப்படி முட்டை போட்டு அப்புறமே இப்படி போடுவோம் ஊ. அதே மாதிரி ஊ, அது அதே மாதிரி தான் 0 போட்டு அதுக்கப்புறம் இப்படி அது மேலே லேன்னு ஒரு லெட்டர் போடுவோம். இப்போ அ இ உ ஊ. இப்போ 6 எழுத்து ஒரு நாள் கற்றுக்கலாம். ஒரு நாள், அதாவது வேற்றுமொழி இனத்தவர்களும் இந்த எளிமையான முறையில் உயிரெழுத்துக்களை ஒரே நாளில் 6 எழுத்துக்களை கற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது பார்க்கலாம். ஏவும் பாருங்க, முட்டை போட்டு தான் போடணும். ஏ. அடுத்து ஏ. இது அதே மாதிரி எழுதி கீழே இப்படி வரணும். இது ஏ. இது இழுத்து சொல்லணும். அடுத்து ஐ. இதுவும் அதே மாதிரி தான், முட்டை போடணும். முட்டை போட்டு கீழே இது மாதிரி எழுதணும், வளைக்கணும். ஐ. அடுத்து ஓவும் முட்டை தான், எல்லாத்துலேயும் இந்த முட்டை போடணும். ஓ. அடுத்தது ஓங்கிறத இழுத்து சொன்னோம்னா ஓ அப்படின்னு ஆகணும். இப்போ எல்லாத்துலேயுமே பாருங்க, எல்லாத்துலேயும் முட்டை போட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எழுத்து அதான். அடுத்தது அவுலையும் அதே முட்டை மாதிரி தான் அடுத்தது லே பக்கத்தில் பெரிய லேன்னு சொல்லுவோம். இதை மிடில் டச்சில் வரும், அவுன்னு சொல்லுவோம். இந்த லெட்டரை அவுன்னு சொல்லுவோம். இப்போ மொத்தம் எத்தனை 12 எழுத்துக்கள் தான். அழகாக ஒரு நாள் 6 லெட்டர் எழுத்தும், மற்றொரு நாள் 6 எழுத்தை கற்றுக்கணும்னா உயிரெழுத்துக்களை ஈஸியாக கற்றுக்கலாம். வாழ்க வளமுடன்.